பெண்களை என்ன பாதிக்கும்னா சீக்கிரமா அவங்க வயதுக்கு வந்துருவாங்க. முன்னெல்லாம் ஒரு காலத்துல 14 வயது 15 வயது ஆதாரபூர்வமாக எடுத்த டேட்டா இருக்கு. இப்போ 10 வயது 11 வயதுல வர்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்போ இந்த வயதுக்கு வர்றது குறைந்து கொண்டே வருது. சீக்கிரம் அவங்க பருவ வயது அடைந்துடுறாங்க. மாத விளக்கு சுழற்சியில இரகுலாரிட்டி இருக்கு. பிசிஓடின்னு நீர்க்கட்டிகள் இருக்கு. அந்த சினை முட்டை பையில நீர்க்கட்டிகள் இருக்கு. கருத்தரிக்கிற தன்மை குறைகிறது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். முக்கியமா குண்டாவாங்க. குண்டாகிறதுனால ஏன்னா நிறைய உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 3 வேளை நல்ல உணவு, 3 வேளை நொறுக்கு தீனி, இந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சேரும்போது, கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளை நிறைய சேர்த்துக்கும் போது குண்டாவாங்க. குண்டாகிறதுனால ஏராளமான பிரச்சனைகள். பிபி வரலாம், சர்க்கரை வரும். சர்க்கரை ஒரு சுனாமி மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு சர்க்கரை வியாதிகள், உலகத்திலேயே அதிகமான சர்க்கரை வியாதிகளை கொண்டவங்க இந்தியாவில் இருக்காங்க. இந்தியா உலகத்தின் சர்க்கரையின் தலைநகர், இருதய நோயினுடைய தலைநகராக, ஆண்மை குறைவினுடைய தலைநகராக மாறிட்டு. அப்போ இது பெண்களுக்கும் இந்த பிரச்சனை கொண்டு போகிறோம். பெண்கள் ஒபிசிட்டி, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, சுகர், இப்படி எல்லா பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கும். அதனால ஒபிசிட்டியை கண்டிப்பா பெண்கள் தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். உணவு ஆரோக்கியமான துரித உணவு இல்லாத பழங்கள், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும்.